கேமரா ஒளிகளும் பொதுவா கான்ட்ராக்ட் வர்றா திரையில் கதை சொல்ல விமர்சனம் அல்ல இது ஒரு சினிமா பயணம் கண்ட திறப்பார் அவர் மனதில் கலைஞன். ஹேமகாஸ் இந்த எபிசோட்ல பொன்ராம் டைரக்ஷன்ல சரத்குமார் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளிவந்திருக்கும் கொம்பு சிவி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம்ல ரீச் ஆகும். வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேப்டனோட பையன் சண்முக பாண்டியனுக்கு சரியான டீம் அமைஞ்சா சைன் பண்ணுவாருன்னு நான் படைத்தலைவன் ரிவ்யூலே சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு டீம் இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. அதை அவர் சரியா யூஸ் பண்ணாரா இல்லையான்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்துருவோம். இந்த படத்தோட கதை என்ன, 1970 வைகை டேம் கட்டுறதுக்காக கரையோரமா இருக்கிற ஒரு 12 கிராமங்கள்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இதனால அந்த கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு வர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சில பேர் வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாம கஞ்சா விற்கிறாங்க. அப்படி கஞ்சா வித்து பிசினஸ் பண்ற சரத்குமார் ஊர்ல நாட்டாம பண்ணிட்டு தெரியுறாரு. அவருக்கு துணையா சண்முக பாண்டியன் வேற இருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து உள்ளூர் ரவுடில இருந்து எஸ்பி வரைக்கும் பிரச்சனை இழுத்து வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்களால பாதிக்கப்பட்டவங்க இவங்களுக்கு எதிராகவே திரும்புறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது அந்த படத்தோட மொத்த கதையே. உங்க 12 ஊரை விட்டு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு எல்லாருமே நிம்மதியா தண்ணி குடிக்கிறாங்க. ஆனா எங்க தாகம் தீரலையே. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவர்ல தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப சீரியஸான சப்ஜெக்டை கிராமத்து மனம் வீச இளையராஜ் பாடுற பாட்டோட படம் ஸ்டார்ட் ஆகுது. ஆகா சூப்பரான உள்ளே சப்ஜெக்ட் போடன்னு நினைச்சா பொன்ராம் தனக்கே ஒரு ஸ்டைல்ல காமெடி ஆக்ஷன் மாத்தி சீன்ஸ் வச்சு இனி ஸ்கிரீன் பிளே இப்படிதான் இருக்க போகுதுன்னு ஆடியன்ஸை செட் பண்ணிடுறாரு. அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்றதுதான் இங்க பிரச்சனையே. ஏன்னா பொதுவாக காமெடி படங்கள் எல்லாருக்கும் பிடிக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹியூமன் சென்ஸ் இருக்கும், அது படத்துக்கு படம் மாறும். இந்த படத்துல நிறைய சீன்ஸுக்கு நான் சிரிச்சேன், ஆடியன்ஸ் சிரிக்கவே இல்லை. நிறைய சீன்ஸுக்கு ஆடியன்ஸ் சிரிச்சாங்க, நம்ம விளக்கணை குடிச்ச மாதிரி உருன்னு உட்காந்துருந்தோம். இந்த மாதிரி காமெடி கலட்டாக தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போச்சு. சரி, செகண்ட் ஹாஃப் ஆச்சு சீரியஸா இருக்குன்னு பார்த்தா அதே ஃபார்முலா தான் செகண்ட் ஹாஃப்லையும் யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பேருக்கு கிளைமேக்ஸ் மட்டும் சீரியஸா வச்சிருக்காங்க, அதுவும் பெரிய இம்பாக்டை கொடுக்கல. படத்தோட கதையை 90s நடக்கிறதுனால மேக்கிங் 90s எடுத்த மாதிரி தான் இருக்கு. குறிப்பா ஆர்ட் டைரக்ஷன்ல சொதப்பி வச்சிருக்காங்க. நிறைய சீன்ஸ் இப்ப நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது. அதே மாதிரி வட்டார பேச்சு வழக்கிலையும் பெரிய லெவல்ல சொதப்பி இருக்காங்க. ஸ்கிரீன் பிளேலையும் பெருசா ஒன்றும் இல்லை. என்ன இந்த கஞ்சா விற்கிறத கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணிக்க தேவையில்லைன்னு தோணுச்சு. படம் ஃபுல்லா கஞ்சா விற்கிறத குளோரிஃபை பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல இதுதான் கதின்னு சொல்றதுல என்ன லாஜிக் இருக்கு? பாட்டுங்க லோகம் தப்புச்சுங்க சொர்க்க லோகம் தானே. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா சரத்குமார் வழக்கம் போல கேஷுவலா நடிச்சு போயிட்டே இருக்காரு. காமெடிலையும் சரி ஆக்ஷன்லையும் சரி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. என்ன அந்த வயசான கெட்டப் மட்டும் அவருக்கு செட் ஆகவே இல்லை. ஏன்னா இன்னும் எங்க தானே இருக்காரு. சண்முக பாண்டியன் கொம்பு சிவி கலையா படத்துல வராரு. படைத்தலைவன் படம் எடுக்கிறப்ப இந்த படத்தை எடுத்திருப்பாங்க போல. அதே கெட்டப் தான், எந்த சேஞ்சஸுமே இல்ல. கோவம் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லாவே பண்றாரு. ஆனா அந்த காமெடி ரொமான்ஸ் மட்டும் தான் வரவே மாட்டேது. குறிப்பா மதுரை ஸ்லாங் அவருக்கு வரவே மாட்டேது. ரொம்ப கஷ்டப்படுறாரு. இன்னும் அவர் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். தாரணிகா படத்தோட ஹீரோன்னு ஓப்பனா சொல்லணும்னா இந்த கேரக்டரே படத்துக்கு தேவையில்லை. இவங்க வர்ற சீன்லாம் ஒரே இரிட்டேட்டிங் தான் இருந்துச்சு. அதுக்கு அவங்கள மிஸ்டேக் சொல்ல முடியாது, இவங்களை கேஸ்டிங் பண்ணாங்கல்ல அவங்கள சொல்லணும். பொன்ராம் படத்துல சூரிய இடத்த கல்கி ராஜா டேக் ஓவர் பண்ணிட்டாரு. நிறைய சீன்ஸ் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு நல்ல காமெடி எடுக்கிற டீமை கூட வச்சுக்கிட்டாருன்னா நல்லா சைன் பண்ணுவார். சுஜித் சங்கர் ரசவாதி படத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்களோ அதே மாதிரி நடிச்சா போதும் சொல்லிட்டாங்க போல. அந்த படத்துல எப்படி நடிச்சாரோ அதே மாதிரி தான் நடிச்சிருக்காரு. எந்த சேஞ்சஸுமே இல்லை. மற்றபடி காளி வெங்கட், ஜார்ஜ் மரியன், தருண் கோபின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. யாருமே பெரிய ஸ்கோப் இல்லை. அதன் பாப்பர் ஒரு சீன்ல வராரு, பாவம் இறந்துட்டாரு. இதுல தருண் கோபிலாம் எப்படிப்பட்டாலே திமுருன் காலையில சுத்திட்டு இருந்தவரை இந்த படத்துல டம்மியா யூஸ் பண்ணிருக்காங்க. மரியாதை வேணும்னா மரியாதையான தொழில் பண்ணணும். டெக்னிக்கல் வைஸா சொல்லணும்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல 2 பாட்டு நல்லா இருந்துச்சு. சரி, பிஜிஎம் மிரட்டி விட்டுருப்பாருன்னு பார்த்தோம்னா இன்ட்ரோல் பிளாக்ல நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ்ல நல்லா இருந்துச்சு. மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை. பாலசுப்ரமணியோட சினிமாட்டோகிராஃபில தேனியோட அழக, வைகை டேமோட அழகா காமிச்சிருக்காங்க. ஆனா சில இடத்துல லென்ஸை ஏதோ கடமைக்கு யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு காளி வெங்கட்ட ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் அறைவாரு, அவர் அறையவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்பட்டமா தெரியும். தினேஷ் குருண்ராஜ் ரேட்டிங்ல படம் 2 hours 19 minutes வருது. எக்ஸ்ட்ரா ஒரு 20 நிமிஷம் கட் பண்ணிருக்கலாம். குறிப்பா ஹீரோயின் வர இடத்துல கட் பண்ணிருக்கலாம். யாரா சொன்னா பயமே இல்லாம இருக்கேன்னு மரண பயத்துல இருக்கேன். கலந்துருவோம். ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், கேப்டனோட பையனுக்கு சரியான டீம் அமைய மாட்டேது. அப்படி அமைஞ்ச படம் தான் இது. ஆனா ரைட்டிங்லயும் மேக்கிங்லயும் சொதப்பிட்டாங்க. இருந்தாலுமே பெருசா போர் அடிக்கல. இந்த படத்தை தாராளமா ஃபேமிலியோட ஒரு தடவை போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட். எப்போ கிட்டவே இருந்தாலும் சரி, அவங்களும் எஃபோர்ட் போடணும், இல்லைன்னா இந்த மாதிரி தான் ரிசல்ட் வரும். சினிமா உலகம், கலர் உலகம், ஒவ்வொரு சீனுக்கும் நேர்மையான விமர்சனம். ஸ்பாய்லர் இல்ல, டென்ஷன் இல்ல, கான்காட் ரிவ்யூ ஸ்பாய்லர் இல்ல. புதிய ஹீரோ, பழைய லெஜெண்டர், எல்லாரும் கான்காட் ரேட்டிங் பாருங்க. போங்க மக்காஸ் ட்ரெண்ட் பண்ணுங்க. சினிமா வித் கான்காட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.